அந்த கடனை வாங்கி நீ என்ன செஞ்சேன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் திட்டத்தில் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். அறிவு திருவிழா, ஒரு பயலுக்கு அறிவு கிடையாது. எதெல்லாம் திமுக கிட்ட இல்லையோ அதெல்லாம் ஒரு திருவிழாவை நடத்துவாங்க. அறிவு திருவிழா ஒன்று. ரெண்டாவது, மகளிர் வெல்லும் மாநாடு. மகளிரை மட்டுமறையெல்லாம் நடத்துவாங்க. மகளிரை அசிங்கமாக பேசுவாங்க. இவங்க அந்த மாநாடு நடத்துவாங்க. அடுத்து பாருங்க, உங்களுடன் முதல்வர். நம்மோடு இருக்கவே மாட்டார். அதனால தான் ஒரு திட்டத்தையாவது பேர் விடும், நம்மோடு முதல்வர், உங்களோட முதல்வர். அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா நீங்க வந்து சரியான முறையில வந்து அவங்கள இது எவ்வளவு இறங்கி இந்த மாதிரி பாரத மாதாக்கு ஜெய், இந்த பாரதத்தினுடைய மாதா வாழ்கன்னு சொல்றது அதோட பேச்சு. சோறு தின்றியா பீ தின்றியா, இதுக்கான விடையை அவர்கிட்ட கேளுங்க. மீனிங் என்னங்க இதுக்கு? சும்மா ஒரு சேனலை திறந்தா டிஎம்கே ஒழிக ஒழிக அப்படி ஒரு நெரேட்டிவ் நாங்கள் பேசல. இன்னைக்கு ஆழமாக சிந்திச்சு பாருங்க. திட்டம் சார்ந்து ஒவ்வொன்றா கேட்குறோம். ரேஷன் கார்டுக்கு 3000 இப்போ தரியே, போன வருஷம் பொங்கலே வரலையா எங்களுக்கு? தேர்தலில் படுதோல்விங்க. தேர்தலில் இந்த திமுக காணாம போகிறது தெரிஞ்சு போச்சு. இல்ல, திமுக அரசு வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ நாங்க கடன் வாங்கினதை மட்டும் நீங்க பேசுறீங்க, மத்திய அரசு அதே போல கடந்த 10 ஆண்டுகள்ல பல லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இத பத்தி ஏன் யாருமே கடன் வாங்குறத பத்தியான விஷயங்கள் இங்க இல்ல. அந்த கடனை வாங்கி நீ என்ன செஞ்சேன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் திட்டத்துல ஒன்று ஒன்றா படிக்கிறேன். அறிவு திருவிழா, ஒரு பயலுக்கு அறிவு கிடையாது. எதெல்லாம் திமுக கிட்ட இல்லையோ அதெல்லாம் ஒரு திருவிழாவை நடத்துவாங்க. அறிவு திருவிழா ஒன்று. ரெண்டாவது, மகளிர் வெல்லும் மாநாடு. மகளிரை மட்டுமறையெல்லாம் நடத்துவாங்க. மகளிரை அசிங்கமாக பேசுவாங்க. இவங்க அந்த மாநாடு நடத்துவாங்க. அடுத்து பாருங்க, உங்களுடன் முதல்வர். நம்மோடு இருக்கவே மாட்டார். அதனால தான் ஒரு திட்டத்தையாவது பேர் விடும், நம்மோடு முதல்வர், உங்களோட முதல்வர். அடுத்து, நலம் காக்கும் ஸ்டாலின். இங்கே யாராவது நலமோடு இருக்குமா? அட்லீஸ்ட் இந்த ஆளுங்கட்சிக்காரன் நலமாவது விசாரிக்கிறாங்க. நம்மளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? எம்எல்ஏ போட்டு அந்த அவைத்தலைவர் அடிக்கிறதும், ஒரு மாமன்ற கூட்டத்தில் அசிங்கமாக பேசிக்கிறதும், ஒரு மந்திரி ஹெச்ஆர்என்சி மந்திரியா இருக்கிறவரு சோறு தின்றியா இல்லை அவங்க வழக்கமாக தின்றதை கேட்குறாங்க. இப்படி கேட்கலாமா ஒரு பொது வெளியில? மரியாதையா பேசு. ஏன் கோவம் வருதுல இப்ப உங்களுக்கு? இதே மாதிரி கோயிலுக்குள்ள போய் பாரத மாதாக்கு ஜெய் அப்படின்னா அது என்ன வார்த்தை? அது இல்ல பாரத மாதா ஜெயனா என்ன வார்த்தை? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தை என்ன வார்த்தை? கோயில்ல அதை போய் ஏன் சொல்ற? நீ ரோட்ல சொல்லு, உன் வீட்டுல சொல்லு, இல்ல உன் பொதுக்கூட்டம். சரி, ஆமா, ஐயா வாதப்படியே வருவான். ஐயா வந்து தலை சிறந்தவர், தலையில வந்து இதுதான் இல்லை. நான் கேட்பது, சரி, கோயிலில் பாரத மாதா கி ஜெயன்னு சொல்றது தவறு, கோயில்ல சோறு தின்றியா பீ தின்றியான்னு சொல்றது சரியான வார்த்தையா? பதில் சொல்லுங்க. அதுக்கு அதுதான் வார்த்தை. அப்பதான் வரும். சரி, இப்போ அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா நீங்க வந்து சரியான முறையில வந்து அவங்கள இது எவ்வளவு இறங்கி இந்த மாதிரி பாரத மாதா கி ஜெய், இந்த பாரதத்தினுடைய மாதா வாழ்கன்னு சொல்றது அதோட பேச்சு. சோறு தின்றியா பீ தின்றியா, இதுக்கான விடையை அவர்கிட்ட கேளுங்க. மீனிங் என்னங்க இதுக்கு? ஆமாங்க, மீனிங் என்னங்க? எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். சொல்லக்கூடாத இடத்துல சொன்னா சொல்லக்கூடாத வார்த்தை சொல்ல வேண்டியது வரும். இல்ல, உரிமையை எல்லாம் தட்டி படிச்சுட்டு உனக்கு 1000 ரூபா தான் உரிமை தொகை. சரி, காலமாடு வளர்க்குறவங்களும் 1000 ரூபா தரீங்களே, எங்க அந்த 1000 ரூபா? அந்த 1000 ரூபா இதுவரையும் தரலங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க தரம் சொல்லல, முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முயற்சின்ற ஒரு வார்த்தையை காமிச்சிருங்க. சும்மா ஏதாவது பேசக்கூடாது சகோதரி. நீங்க இந்த வாக்குறுதி எல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. கொட்டாய விடுறாங்க பாருங்க. இதுக்குதான் எல்லாத்தையும் அறிக்கை விடும்பொழுது, இல்ல எல்லாத்தையும் தேர்தல் அறிக்கையா விடும்பொழுது நாங்க அப்படியே வாயை பொழந்து கடந்தோம். அதை ஏன் செய்யலன்னு கேட்டா, என்ன பண்றது, நாடே அப்படிதான் இருக்கு. அதாவதுங்க, கொலை பண்ணவன் கூட வந்து அழுதா அதை ஏற்க முடியுமாங்க? அப்படி இருக்கு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில். செய்யாததை மறைப்பதற்கு, செய்ய தவறியதை மறைப்பதற்கு இப்படி ஒரு நாடகத்தை போட்டு சுத்துறதா? சொல்லாததையும் செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. ஏங்க சொன்னதை ஏங்க செய்யல? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் போவாதீங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்டா 2 மார்க்குக்கு பதில் எழுதுங்க. சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஆக இந்த ஆட்சி சொல்லாததையும் செய்தது. என்ன செஞ்ச? மின் கட்டணத்தை உயர்த்தினியா? அதுவா? பெட்ரோலுக்கு 5 ரூபா தரணியே, டீசலுக்கு 4 ரூபா தரணியா? தராம விட்டதா? இல்ல வந்த உடனே 100 நாள் பிரச்சனை தீர்த்துன்னு சொல்லி ஒரு பொட்டியில வாங்கினியாப்பா? பொட்டியை சாத்திட்டு இருக்கீங்க நீங்க. என்னங்க இது? நாங்க இல்லைங்க, குறையே சொல்லிக்கிட்டு சும்மா ஒரு சேனலை திறந்தா டிஎம்கே ஒழிக ஒழிக அப்படி ஒரு நெரேட்டிவ் நாங்கள் பேசல. இன்னைக்கு ஆழமா சிந்திச்சு பாருங்க.
திட்டம் சார்ந்து ஒவ்வொன்றா கேட்குறோம். ரேஷன் கார்டுக்கு 3000 இப்போ தரியே, போன வருஷம் பொங்கலே வரலையா எங்களுக்கு? போன வருஷம் நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணலையா? 5000 ரூபா கொடுக்கணும்னு முழங்கின முதலமைச்சர் அந்த 5000 ரூபா ஏங்க தரலன்னு கேட்போமா மாட்டோமா? இதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இவர் சொல்றாரு, ஆக தேர்தல் வருகிறது என்றால் இந்த 10 தோல்வி பழனிசாமி. பேசுறது யார் இது பாரு? நீ மற்றவங்களை பேசும்போது உனக்கு வாய் இனிக்க பேசுறியே, அதான் நீ ஏன் செய்யலன்னு கேட்டால் உனக்கு இவ்வளோ கசக்குது? உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஏன் இவ்வளோ கசக்குது? ஏன் அடாவடி பண்ணுறீங்க? ஏன் அக்கிரமம் பண்ணுறீங்க? ஏன் அடிதடி பண்ணுறீங்க? இது ஒரு போக்காங்க. ஒரு ஆட்சி நிறைவு பகுதிகளாவது சொல்றதை செய்யணும் இல்லைங்க. இப்போ இந்த ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் கேவலமா இல்லை? போராடுகிற நேரத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசின வாதத்தை பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள் சொல்லவே இல்லையே. இதே செவிலியர் நாங்கள் சொல்லவே இல்லையே. துப்புரவு நாங்கள் சொல்லவே இல்லையே. சொல்லாதது ஏன் செய்யற? அப்புறம் பயம். தேர்தலில் படுதோல்விங்க. தேர்தலில் இந்த திமுக காணாம போகிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிலைமை தெரிந்து இன்னைக்கு நிலைமைகளை தமிழ்நாட்டில் மாற்ற முயற்சிக்கிறான். 4 ஆண்டு காலமாக என்னடா பண்ண? என்ன வேலையா செஞ்சீங்க? எதுக்குமே பதில் இல்லைங்க. அழுகுறலை இட்டு பிஜேபி அதை பண்ணிடுச்சு, ஏடிஎம்கே அதை பண்ணிடுச்சு, இவங்க 2 பேரால தான் நாட்டை குட்டிச்சோரா போச்சுன்னு சொல்லி என்னங்க எலெக்ஷனை ஜெயிச்சிங்க? அது மட்டும் இல்லாம மத்திய அரசு தமிழக அரசை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றத்தையும் முன்வைக்கிறாங்க. கொலை பண்றானுங்க, பகலையில கொலை பண்றானுங்க, பாரதிய ஜனதா கட்சி கொலை பண்றானுங்க. நான் தான் சொல்றேனே, தென்னிந்திய ரயில்வேக்கு வந்து 1% செலவு பண்றான். நமக்கு அங்க என்னடானா 38% செலவு பண்றான் அவங்க ஆட்சி இருக்க மாநிலங்கள்ல. இந்த ஒரு ஆட்சி அயோக்கிய கம்முன்னு இருக்கேன். ஏன்னா இவங்க பேசுறது பூரா அறிவு சிந்தனைக்கு சத்தியத்தை மீறி செயல்படுறாரு. விவாதம் ஆரம்பிக்கும் சத்தியம் வாங்கினேன். ஆமா, சத்தியத்துல இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதே போலதான் நம்மகிட்ட சத்தியம் பண்ணி சொன்னாங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன்னு. ஒரு ஆட்சிங்க அப்பாவுக்கு பேனா வைக்கணும், அப்பா பேரை ஊரெல்லாம் வைக்கணும். இதை மட்டுமே ஒரு நெரேட்டிவா வச்சுக்கிட்டு இதை மட்டுமே ஒரு டாக்டிக்ஸா வச்சு போனா எப்படிங்க செயல்பட முடியும்? இப்போ கடனை பற்றி நாங்க பேசுறோம், எங்க அப்படி அவதூற பரப்புரைன்னு கேட்குறீங்க. நான் ஜென்ரலா சொல்றேன் கேளுங்க. அடிப்படையே இல்லாம மகளிர் தொகை கொடுக்கலன்னு சொல்லி எங்கன்னா போராட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தரலன்னு சொல்லி எங்கன்னா போராட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கேட்காததையெல்லாம் நானா கொடுக்குறேன்னு தானா வந்தேன். இல்ல அதுவே வந்து அதிமுக அழுத்தம் தந்ததனால தான் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். இல்ல இல்ல, நாங்கள் அடிப்படையை கேட்டால் நீ உதாரணம் விட்டு ஏதோ சொன்ன, அதையும் செய்ய முடியாம தவிக்கிற, அடிப்படையும் செய்ய மாட்டேற, நீ என்னதான் செய்வ? இப்ப பாருங்களேன், மகளிர் உரிமை தொகைக்கு ஒவ்வொரு மாசமும் 950 கோடி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே போல புதுமை பெண் திட்டம், இதுக்கு ஒரு 500 கோடி ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதே போல மாணவர்களுக்கு 1000 தரவுல அதுக்கு ஒரு 500 கோடி ஒதுக்க வேண்டியது இருக்கு. ஆக மொத்தம் 12000 கோடி நான் கேட்காததுக்கு நீ ஒதுக்கியிருக்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் கேட்காததுக்கு ஒதுக்கி அதை பதுக்கிட்டேன். இன்னைக்கு என்ன பதுக்கிட்டோம் வச்சிருக்கோம். கொடுக்க போய்த்தாயே செலவு தொகை வருது, கொடுக்காமல செலவு தொகை வருது. பதுக்கிட்டோம். எப்ப கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தோமா? மாசம் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா எப்ப கொடுத்தீங்க? ஒரே விஷயங்க. இல்ல அதுவும் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல. அனைத்து மகளிர்னா பொம்பளை பிள்ளை பிறந்தது எல்லாத்துக்குமா கொடுப்பாங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து அதுக்கு காரணம் இப்ப அதுக்காக தான், உங்களுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம். இந்த 3000 ரூபாய் கொடுக்கறது கூட அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு வைத்திருக்கவங்களுக்கு தான் இந்த 3000 ரூபான்னு தெளிவா சொல்லி. 3 தலைமுறை ஏங்க முக்காடு போடுறீங்க எங்களுக்கு? என்னது 3 தலைமுறை உட்காந்துக்கிட்டு எங்க தள்ள முக்காடு போடுறதுக்கு என்னங்க காரணம்? உங்க அதுதான் எரிச்சல். நீங்க கொள்ளைக்காரன் எதுக்கு 12 ஆண்டு அங்க போய் ஆண்டு நாட்டையே கொள்ளையடிச்சு வச்சிருக்க, ஒட்டுமொத்த இந்தியாவையே கொள்ளையடிச்சுட்டீங்க. இனி கொள்ளையடிக்க என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இந்த கூட்டம் இல்ல, இந்த கூட்டம் பயிலுவோம் மொல்ல மாதிரி பசங்க, முடிச்சவைக்கு பசங்க. திமுகவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அது நல்ல முறையில் நாம முன்னேறி இருக்குமே. அது இந்த மாநிலத்தோட அகில இந்திய சிரிப்பு வருதா இல்லையா? அவரை பத்தி அவரே பேசக்கூடிய புகழ்ச்சி கண்ணாடி பத்தி பேசாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த கூட்டம் தமிழை வளர்த்த கூட்டமா நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தாத்தா குடும்பம் தான் வளர்ந்துருக்கு. கேட்டால் தமிழை வளர்த்தனுவா, செம்மொழி கொண்டு நான் தான்வா, தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே நான் தான்வா. ஒரே கேள்வி, திமுக என்ற கட்சி எதனால் உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? திமுக காங்கிரஸை எதிர்த்து ஒரு கட்சியாக, பெரியார் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால வந்து அதை எதிர்த்து ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டு திமுக இன்றளவு வந்து கொண்டிருக்கு. இந்த கட்சியால் தமிழகம் பெற்றது என்னன்னு கேட்டா நீ தூர் வராதிங்க. பிஜேபி எதை பண்ணிடுச்சு, காங்கிரஸ் எதை பண்ணிடுச்சு, ஏடிஎம்கே எதை பண்ணிடுச்சு, நான் என்ன செய்யணும்னு சொல்லணுமா இல்லைங்க? ஒரு கட்சி நான் நல்ல பையன் ஒரு 10 வார்த்தையை சொல்லிட்டு காமாட்சி நாயுடு ஐயா வந்து கெட்டவர்னு சொன்னா லாஜிக் இருக்குது.
என்னை பத்தி நீங்க கேட்கும் போதெல்லாம் ஐயோ ஒரு மோசமானவர், ஐயோ ஒரு ஊழல் பண்றவர், ஐயோ ஒரு ஒன்னா நம்ம திருட்டு கூட்டுன்னு சொன்னா அப்ப நீ என்ன நினைப்பீங்க? ஐயோ உன்னை பத்தி கிட்ட உன்னை பத்தி சொல்லியா முதல்ல. வாட் இஸ் யுவர் பயோடேட்டா? திமுகவுடைய பயோடேட்டா என்ன சொல்லு. கப்பு சிப்புன்னு இருக்கு, வாயை திறக்காரா பாத்தீங்களா? ஆனா திருட்டு பாயலுக, மொளை மாதிரி பாயலுக, முடிச்சு வைக்க பாயலுக, இந்த பயலுகெல்லாம் பேசுறதுக்கு இவ்வளவு வாய் வருது. திமுகவுடைய பயோடேட்டா என்ன? ஒண்ணும் கிடையாது. மத்த கட்சிகளுக்கு கொள்கையே இல்லைன்னு சொல்ற நீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்றது உங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் தவறு பேசுறவங்களை எல்லாம் தண்டிக்கிறது தான் எங்களுடைய. அப்ப மக்களுக்காக வரல, ஊடகத்தை அழிக்கிறதுக்காக திமுக வந்திருக்கா? திருட்டு திமுகவுடைய தாக்கத்தால் பேச முடிச்சா? இந்த திருட்டு திமுகவினுடைய தாக்கத்தால் தமிழ்நாடு மக்களுக்கு தூக்கம் போனதுதான் மிச்சம். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏக்கத்தில் நிற்கும் பொழுது இவங்களாம் எகத்தாளம் பண்ணிக்கிட்டு, ஏளனம் பண்ணிக்கிட்டு, அப்படியே எங்களை துட்சம் என கருதி யாரையாவது ஒருத்தரை, ஒரு மனு கொடுக்கக்கூடிய தொண்டர்களையோ பொதுமக்களையோ இல்லை ஒரு சாமானியர்களையோ மதித்து பார்த்தது உண்டா நீங்க? இப்ப கரும்பு கொள்முதல் நிலையத்துல ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? 4000 கரும்பு கொள்முதல் பண்ணணும் அப்படின்னா 400 கரும்பு வந்து இலவசமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஏமா 4000 ஏன் அவங்க நீ சொல்ற 1000 கரும்புக்கு 100 கரும்பு கேட்கிறான்னு சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் 4000 கரும்புக்கு யாரு கேட்டா? எவனோ திருட்டு பைய கேட்கிறான், அரசு அதிகாரி தான் போய் திருட்டு பைய கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவன் தானே கொள்முதல் பண்ணுவான், அவனுக்கு தானே கொடுத்துருக்கு. கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் யார் எங்க கண்ட்ரோல்ல இருக்கானா? கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்ல இருந்தானே? திருடன் எல்லாமே பிஜேபி திருடன் தான் அங்க இருக்க போற. அதிமுக சார் பொங்கலுக்கு இப்ப தமிழக அரசு தான் கொள்முதல் பண்றாங்க ரேஷன் கடைகள்ல கொடுக்கறதுக்கு. அதுதான்மா, அது அவங்க வந்து எப்பயுமே வந்து டைரக்டா கவர்மெண்ட் பண்ணாது. அதாவது அந்த சப் டிவிஷன் மாதிரி இது வந்து இது போன்ற அநியாயங்கள் நடக்கும் போது தமிழக அரசு அதை தட்டி கேட்கணும் இல்லையா? ஏழை விவசாயி கிட்ட போய் நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. எவன் கேட்டானோ எவன் பண்ணானோ அவங்கள பூரா அந்த இதுல வந்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது கூட தெரியாம இருக்கு திமுக அரசு. நடக்காத தெரியாம இருந்துச்சு, நீ பாத்தியா பேத்தியா? நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காததுனாலதான் ரோட்ல வந்து விவசாயிகள் ரோட்டுக்கு வந்து எல்லாம் கதையை விட்டுருங்க. இவர் பாவம் ஏதோ சுத்தி 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 பலன் விட்டுக்கிறாரு. கேட்டது ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்குது, ஊழல், அந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, அதை விட்டுருவோம். இவ்வளவு கடன் இருக்கு, எல்லாம் மக்களுக்காக தான் வாங்கினன்றாங்க. இவங்க மந்திரிகளுக்கு என்ன கடன் இருக்கு கேளுங்க, இவங்க முதலமைச்சர் வீட்டுக்கு என்ன கடன் இருக்கு கேளுங்க. ஒரு கடன் இருக்கவங்க இப்படி டிஃபெண்டர் காரை சுற்றுவாங்க எங்கேயாவது நாட்டில் பார்த்துருக்கீங்களா நீங்க? இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கிட்டு டிஃபெண்டர்ல ரேஞ்ச் லெவலில் சுத்துட்டா இந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தமா? இவங்க வெளியும் சொல்லி மாதிரி நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தமா? ஒரு கடன் வாங்கினால் அதற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கணும்? எல்லாத்தையுமே தூத்தி தூர் வாரத்துக்கு எதுக்கு ஒரு கட்சி? எல்லாத்துக்கும் ஒப்பாரி வைக்கிறதுக்கு திமுக சொல்றாங்க தமிழகம் அனைத்திலும் வந்து முதல் இடத்தில் இருக்கு, பொருளாதார ரீதியாவும் சரி கல்வி ரீதியாவும் எல்லாத்துலயுமே முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது பொருளாதாரத்தை பற்றி நீங்க தயவுசெய்து பேசக்கூடாது. தவறான இண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு தவறான டேட்டாவை வச்சு இவங்க இப்படிலாம் ஒரு ஜிடிபில நாங்களா ஜிடிபி ஒன்றிய அரசு இல்ல ஒரு நிறுவனம் தமிழ்நாடுக்கு வருவதாக அந்த ஒரு அமைச்சர் சொல்றாரு. சொன்ன மறுநாளே மறுப்பு கடிதம் வருது, நான் இங்கே இல்லைங்க, நான் இந்த இடத்துல கிடையாதுங்க, நான் கேரளாவுக்கு போயிட்டேங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. இப்படி ஒரு லட்சணத்தில் ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு யோ என்ன பண்ணுச்சு பிஜேபி, யோ என்ன பண்ணுச்சு ஏடிஎம்கேன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. கொண்டு வந்திருக்கோம்மா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் நேற்றுக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அந்த தொழில்துறை அமைச்சர் 16 லட்சம் கோடி வந்து முதலீடு வந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்த முதலீடு வேற ஆட்சியில இதை விட அதிகமா அதெல்லாம் கிடையாது. அவன் ஆட்சியில வந்தது 5.5 லட்சம். எல்லாத்தையும் கணக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல கணக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, ஆனா வரல. வந்தது 5.5 லட்சம் கோடி தான் வந்துச்சு. அவங்க 22க்கு மேல வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினதுல ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா பணம் வந்தது வந்து 5.5 லட்சம் கோடி. ஆனா நம்ம ஒப்பந்தம் போட்டது 20 லட்சம் கோடி. நம்ம வந்தது வந்து 16 லட்சம் கோடி நமக்கு வந்திருக்கு. வந்து இங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, புரியுதா? அவங்க எல்லாம் இங்க பாருமா, இவனும் அவனும் எடுப்புமா
இந்த எடுப்படி துடுப்பா? பாரதிய ஜனதாவும் பொய், என்ன பொய்? வந்து அதிமுக 2 பேரும் திருடனுங்க. இவன் ராத்திரி திருட, அவன் பகல் திருட. அவன் பகலிலேயே திருடிடுவான், இவன் ராத்திரி. இவங்க முழு நேரம் திருட. சோ அதனால இந்த திருடனுங்களுக்கு இதை தேல் கொட்டின மாதிரி எல்லாமே தெரியும். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா நீ அடுத்த இதுல கேளு, நான் அதிகாரப்பூர்வமா நான் எடுத்து கொண்டு வந்து தர்றேன். எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஏமா இங்க பணம் வருதுன்னா நேரடியா அவர் இங்க கொண்டு வர முடியாதுடா. த்ரூ பேங்க் மூலியமா தான் வரும். எந்தெந்த ஆட்சியில எவ்வளவு வந்திருக்குங்கிறத பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துரும்டா கண்ணு. அதெல்லாம் சும்மா திருட்டுத்தனமா பேசுறானுங்க திருட்டனுங்க. இவங்க உருட்டனுங்க. சரி மேடம், ஒரு நியாயமான கேள்வி கேட்டால் இங்கே நியாயம் கிடைக்காது. ஒரு தர்மத்தை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா தர்மத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ஆட்சி, திமுகவுடைய ஒரு ஸ்லோகனுங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. திமுகவில் அது கொஞ்சம் தட்டுப்பாடு. கடமைன்னு எடுத்துப்போம் முதல்ல. அட கடமை, எங்கேயாவது அவன் கடமை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? கடமையே செய்ய மாட்டான், அப்படியே காட்டுற மாதிரி தெரியுவான் அங்கேயும் எங்கேயும். ஆனால் கடமை அப்படின்மா. கண்ணியம், ஒருத்தனுக்காவது கண்ணியம் இருக்கா? வாயை திறந்தா அசிங்கமாக பேசுறதான் இவங்க வேலையே. அப்படிப்பட்டவர்கள் கண்ணியத்தை பற்றி ஒரு பூரா மேடையை போட்டு பேசுவான். கட்டுப்பாடு, எங்கேயாவது கட்டுப்பாடோடு இருப்பான் திமுககாரன். பெண்களை எங்கேயாவது சீண்டாமல் இருந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு மீட்டிங் நடத்திட்டே இருப்பான், பெண் காவலருக்கு ஒரு சீண்டல் நோண்டுவான். ஆக இந்த 3 ஸ்லோகன் தான் இவங்களுக்கு பிரதான ஸ்லோகன். அந்த ஸ்லோகனையே இவங்க ஸ்லோகம் போல் பாடுவாங்களே தவிர ஒருபோதும் அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. அடிப்படையிலே அறிவற்றவர்கள், அடிப்படையிலே அரைகுறையானவர்கள், அடிப்படையிலே அவதூறை கலப்புபவர்கள், அடிப்படையிலே அராஜகம் செய்பவர்கள், அடிப்படையிலே அறவேக்காடுகள், இப்படி அடிப்படையிலே ஒன்றும் தெரியாத இவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தால் நம்ம அடிப்பட்டு தானே போவோம். இது இந்த பாமர மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கானாங்க. ஜிடிபி வந்தது, நாங்கள் தான் நம்பர் 1, திமுக தான் பயங்கரம், திருட்டு பயலுகோ அப்படின்னு விவாதத்தை முடிச்சிட முடியுமா? ஆட்சியினுடைய தரவுகளை சொல்லணும். ஆட்சி சாலை வசதியை போட்டுச்சா? ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுதா? இன்னொன்றுங்க, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஊரெல்லாம் செருப்படி சாணி அடி வாங்கிக்கிட்டு இன்னொரு தேர்தல் வாக்குறுதியை இந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தலைவரை போடுறாங்க. அதுவும் அந்த திமுக கட்சியில் நான் வெளிப்படையாக பதிவு பண்ணுறேன், ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதியை விட அண்ட புழுகக்கூடியவர்கள் மரியாதை. அந்த தேர்தல் வாக்குறுதியில இப்ப தவற விட்ட விஷயங்கள்லாம் முடிச்சிடறேன். அண்ட புழுவாங்க. ஐயோ விதவை பெண்களா, சாச்சா திமுக வந்தா கிடையவே கிடையாது, ஒயின் ஷாப்பா இடது இழுத்த மூடுவோம். பச்சை போய் பேசக்கூடியவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள். அந்த பச்சை போய் பேசுறவர்களே அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. இவன் கட்சியே புழுகணி கட்சி, இவர்கள் கட்சியே புல்டா விடக்கூடிய கட்சி. ஆனால் அதுலேயும் அண்ட புழுகு தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்து அவர் தங்கச்சியே அதுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. என்ன அறிக்கை வந்துடும்? அந்த 511 ஏங்க ஒரு சாப்டரை முடிச்சாதானங்க அடுத்த சாப்டர் போவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு தேர்தல் அறிக்கையை ஒன்றுத்தையுமே நிறைவேற்றாமல் தலையை சொரிஞ்சிட்டு, இவரு சொரியறதுக்கு வேலை இல்லை, பின்மண்டையை சொரிய வேண்டியதுதான், சொரிஞ்சிட்டு இன்னைக்கு இன்னொரு அறிக்கையை கூச்சமற்ற ஒரு தேர்தல் அறிக்கையை போடுறாங்க. அதுக்கு வாசகத்தை பாருங்களேன், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கேளுங்கள். என்னாச்சு? மக்கள் ஒன்று எழுதுகிறாரு பாருங்க, வேணாம் நமக்கு எதுக்கு, மக்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டே வேறையாச்சே. அப்புறம் பாருங்க, தமிழ்நாடு வளர்ச்சியின் அடுத்த கட்டம். இப்போ என்ன கட்டத்தில் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு கட்டம் சரியில்லை, நாங்களே இன்னைக்கு எங்கடா போறதுன்னு தத்தளிச்சிட்டு இருக்கோம். இதுல வேற தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமா. அடுத்து பாருங்க, மக்கள் பங்களிக்கும் தேர்தல் அறிக்கை. என்னையா ஆல்ரெடி எங்களுக்கு தர பங்கு தராம போங்க அடிச்சிட்டேன், இப்போ என்ன எங்களுக்கு பங்கு கொண்டு வர? இன்னொன்று கேளுங்க, ஆலோசனை சொல்லலாமா? எப்படி? ஃபோனில், இமெயிலில், வாட்ஸ்அப்பில், எஃபியில், இன்ஸ்டாவில், எக்ஸ் தளத்தில் கியூஆர் கோடு மூலம் கூட அனுப்பலாமா? 4.5 ஆண்டு காலமாக சொல்லக்கூடிய ஆலோசனையையும், 4.5 ஆண்டு காலமாக சொல்லக்கூடிய அறிவுரையையும், 4.5 ஆண்டு காலமாக சொல்லக்கூடிய வேலைகளையும் இந்த அறிவாளர் கூட்டம் காதில் வாங்குச்சா? இந்த அறிவாளர் கூட்டத்துக்கு காது கேட்டுச்சா? 4.5 வருஷமா ஐயா டெய்லி 10 முழம் பூ வாங்கிட்டு வர்றாரு. வர கெஸ்ட்டுகள் எல்லாம் காதில் பூ சுற்றுவார், 2 காதில் எனக்கு சுற்றி அனுப்புவார் டெய்லியும். இப்போ தேர்தல் நெருங்க என்ன பண்ணுறாரு? மூஞ்சி ஃபுல்லாக சுற்றுறாரு. காதில் சுற்றும் போதே எங்களுக்கு காது கேட்காம இருந்துச்சு, சரி கருமத்தை ஏதோ பேசி தொலைகிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வரும்போது ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் 10 முழம் பூ மூஞ்சி கூட சுற்றுறாரு. அப்போ என்னால் மூச்சு விட முடியல. அப்போ நான் கத்துவனா மாட்டேனா?
இதே கத்தல், இதே குமரல், இதே அழுகை தான் தமிழக மக்களிடையே கத்துறாங்க. இப்போ என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, இந்த 3000 ஓவாவை கொடுத்துட்டா எல்லாம் லைனில் கட்டி நின்று சூரியன் 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 குத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் பார்க்கத்தான் போறோம். தமிழ்நாடு மக்கள் இல்ல அது மட்டும் இல்லாம லேப்டாப்புமே வழங்கி இருக்காங்க சமீபத்துல. எங்களை முதுகுல குத்திட்டு நான் வந்து ஒரு ஓட்டை குத்து நினைக்கிறியா நீ? நான் திமுக காரங்களை கேட்குறேன். பாரியா 26ல யாரு கழிக்கிறோம்னு பாரு பாரு. முதல் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியுமான்னு பாரு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில். சார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்ததற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஏன் இன்னொருபடி மேலே போய் கூட சொல்லியிருக்கலாமே, சிவனும் பார்வதியும் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கலாமே. சிவன் தான் பொறுப்பு, பார்வதி தான் பொறுப்புன்னு. அவர் என்ன பாலாஜி மேலே போடுறாரு? ஏம்மா கொலகார கூட்டம் இதுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இந்த கேஸை அவங்க சிபிஐயில் வச்சுக்கிட்டு நீதிமன்றம் பூரா. சார் இதுல நீங்களுமே சில நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் எடுக்காம இதுல நீங்களுமே வந்து இருக்கீங்க, உங்க மீதும் தவறு. பிடிச்ச அந்த ஆளுகளை எல்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்கணும், அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை விட்டது பெரிய தப்பு தான். ஆனால் நான் தம்பி நல்லா கேட்டான், ஏன்டா எல்லா கட்சிக்காரனும் போய் அங்கே வந்து கூட்டி கும்மலாடி அழுதுகிட்டு இருக்கான், நீங்கள் எங்கடா போனீங்க அப்படின்னு. ஒரு நாய் கூட பக்கத்தில் இல்லை. எந்த நாய்? கொலகார கூட்டம் தான். எந்த நாய்? கொலகார கூட்டம். திமுக தானே? ஆமா, திமுக தான் போச்சு. நிரூபிக்கப்படாமலே ஒரு கூட்டத்தை வந்து கொலகார கூட்டம் அப்படின்னு சொல்றது வந்து நிரூபிக்க கண்ணுக்கு என்னமோ சொன்ன மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பூசணி பழம் உடையுது, அதுக்கு பூணூல் போட்டு. தமிழக வெற்றி கழகமும் கொலகார கூட்டம்னா அப்ப திமுகவும் கொலகார கூட்டம் தான். அத உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும் போது நடவடிக்கை எடுக்காம நீங்க அவங்களை விட்டு அந்த டிராமாவை கேட்டுதான் தப்பு. அந்த டிராமா பாத்தீங்கன்னா உலகம் சிரிச்சுதே அதை பார்த்து டேய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணீங்களாடா. அழுது யாரு? இந்த பண்ணி கூட்டம் தான். இப்படிலாம் அழுதுகிது சீனை போட்டா ஒரு பாதிப்பு நடக்குது, அடுத்த 10வது நிமிஷம் நீங்க வந்து நிக்கிற. எப்படி சாத்தியது? 10வது நிமிஷம் இல்ல பிளானிங்கா? இல்ல அவர் அப்பவே கரூர்ல இருந்ததாகவும் தகவல் தெரிஞ்ச உடனே வந்து போயிருக்காரு அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாடு நடக்குது. அந்த 41 பேருக்கு நீங்க போனது, நான் காலில் விழவானே, காலில் விடுறேன். தமிழ்நாட்டுல 4 வருஷமா இவ்வளவு பிரச்சனை நடக்குது. எந்த முதலமைச்சர் எந்த அமைச்சர் இப்படி ஓடி போய் நின்று அழுது கூக்குரல் இட்டு ஐயோ என் மக்களே அழுத ஒரு காட்சியை காட்டுங்க. இங்க 4 வருஷமா நாங்கெல்லாம் அழுதுட்டே இருக்கோம். இது அநியாயமா உயிர் போயிருச்சு. ஒரு அநியாயமா ஒருத்தரை பார்க்க போய் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. போறதுக்கு இவங்க தான் காரணம். இப்ப மக்கள்ல இன்டேரக்டா செத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் இவங்க தான் காரணம். மொத்தத்துக்கும் இந்த நிர்வாகம் தாங்க காரணம், இந்த ஆட்சி தாங்க காரணம். அரகுர நிர்வாகத்தில் ஆட்சி செய்தால் இப்படிதானே அரகுர வேலை நடக்கும். ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இவர் யார் மேல பழிபட விரும்புறாரு? அந்த பாவத்தை எத்தனை ஜென்மத்தில் இவங்க கழிக்க போறாங்க? ஒரு பாதுகாப்பை ஒழுங்கா கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லைங்க. சரி வர பாதுகாப்பு தராம, சரி வர இடத்த கொடுக்காம, ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு 41 பேரை சாவடிச்சுட்டு இப்படி வந்து அப்படியே வியாக்கியானம் பேசினா அது எப்படி சரியா இருக்கும்? இங்க பாரு, எல்லாம் கொல்ல கூட்டம், நீ வந்துட்டா ஏதோ கையூட்ட வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவன் விஜய் வந்து பயங்கரமா பாரதிய ஜனதாவுக்கு கையூட்டு கொடுத்துட்டான். அந்த கையூட்டை வாங்கிக்கிட்டு தான் பாரதிய ஜனதா டெல்லியில் வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ அநேகமாக இன்னொரு 4 நாளையில் இந்த தம்பி அங்கே போவான் போல இருக்குது, என்கொயரிக்கு கூப்பிட்ருக்கான், சிபிஐ என்கொயரிக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் பேருக்கு அப்படி சிபிஐங்கிற ஒரு அமைப்பை வச்சு அதுக்கு ஒரு ஜட்ஜு இருக்கார்ல, அந்த பொறுப்பு ஜட்ஜு, அதெல்லாம் கண்காணிக்கிற ஜட்ஜு, அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொன்னால், பானுன்னு ஒரு அம்மாவை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணாங்களே, அந்த அம்மாவுடைய கேஸில் குற்றவாளிகளை விடுதலை பண்ணின ஒரு குற்றவாளி அவர் தான் இதை கண்காணிப்பாராம். பார்த்துக்கோ எப்படி. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து பாவாடை கட்சி. இந்த பாவாடை கட்சிக்கு இதுதான் புத்தி. அப்போ திமுக பரதேசி கட்சியா? ஆமாம், நாங்கள் பரதேசி கட்சி, நீங்கள் பாவாடை கட்சி. பூரா அயோக்கியங்கம்மா. சொல்றது நாங்கள் இருந்து வந்தவன் தானம்மா. இவர் இன்னைக்கு வந்திருக்காரு, நான் அதில் ஏற்கனவே இருந்து வந்துட்டேன். அங்கே பேசுகிற பேச்சுக்களுக்கும் இதுக்கும் செய்கிற செயலுக்கும் சத்தியமாக சொல்கிறேன். அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே குழந்தை வந்து அதான் தானாக டெலிவரி ஆகிடும், அந்த மாதிரி பேசுவானுங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் கத்தி எடுத்து அறுத்து தான் பிரசவம் பார்க்கணும், அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துக்குவானுங்க. படு அயோக்கிய கூட்டம் பூரா சாமியார் பயிலுக.
ஊரா நிர்வாணமாக திரிவானு. நீ போய் பாரு, அந்த காசி காயா அந்த பக்கம்லாம் போனேன்னா கோமனம் கூட கட்டியிருக்க மாட்டான், முட்டா பயிலுவோம். அந்த மாதிரி பயல்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு அந்த கோமணத்துக்கு கத்துறாரு. ஆமா, இங்க மக்கள்லாம் அமனமாக்கிற போறாங்க திமுககாரங்க. எங்க போய் சொல்றது? ஏற்கனவே இந்த இதுல கிட்டத்தட்ட 2000 பேர் செத்து போயிட்டாங்க அந்த மகாமகத்துல. கேட்டாக்கு 300 பேர் தான் செத்தாங்கம்மா. இங்க பாடு கொல்லக்கூற கூட்டம். இப்போ வேற இப்போ ஒரு கூட்டம் கூட்டி இருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதம் வரலையும் நடக்குமா? அதில் நீ எத்தனாயிரம் பேரை கொல்ல போகிறாங்களோ தெரியல, கொலகார பயிலுவோம். இவனுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் சி கருமம் பிடிச்ச பயிலுவோம். சி தூ அப்படின்லாம் பேசுறாங்க. ஆட்சியில் வந்து உக்காந்துட்டோங்கிறதுக்காக நம்ம மோடிஜி அமிர்தாஜி அப்படின்னு அவங்கள நம்ம ஜி போட்டு கூப்பிட வேண்டியிருக்கு. இல்லைன்னா அமித்ஷாலாம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆள், அவர் மேலே எத்தனை கொலை குற்றங்கள் இருந்துச்சு, என்னாச்சு அதெல்லாம்? இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே காணா போச்சு. என்னையா பேசுறீங்க, நீங்கள்லாம் விளங்க மாட்டீங்க போங்க. சார், செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பொங்கல் கழிச்சு அதிமுகவில இருந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாகவும், அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? முதல்ல ஒரு பொய்யை கண்டறிகிற மிஷின் ஒன்று வாங்கலான் இருக்கேன். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை கொண்டு வந்து ஒரு பக்கத்துல வச்சா அதுதான். ஐயோ சாமி, வாய திறந்தா பொய்யா சொல்றாரு, எப்படித்தானே தெரியல. ஐயா இல்ல ஐயா, தயவு செய்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா உட்காந்து வச்சு கதை சொல்லி சுண்டலை கொடுத்து கதை சொல்லி இதேதான் வேலை. சுண்டல் கொடுக்கறது, சிப்ஸ் கொடுக்கறது, வாட்டர் பாட்டில் கொடுக்கறது கொடுக்க மாட்டாங்க. சுண்டல் தான், சரக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா திமுகவுடைய மாநாட்டுல சிப்ஸ், பிஸ்கெட் எல்லாமே கொடுப்போம். சரக்கு மிடுக்கு தானே, சரக்கு கொடுக்கலையா? நாங்க 10 வகையான இது கொடுத்தோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்தோம். சரியா? அது கொடுக்காத பயிலுவோ ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்காத கொலகார கூட்டம், கொல்லக்கூற கூட்டம். நீ வேற இல்ல, ஃப்ராங்கா சொல்றேன், உண்மை கண்டறிய மிஷின் கொண்டு ஒரு பக்கத்துல வைக்க போறேன். அது எவ்வளவு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல. ரொம்ப பயங்கரமான அண்ட புழுகு, பகல் புழுகு, இரவு புழுகு, வாயை திறந்தாரு புழுகு நீ மூட்டையா போட்டு தாக்குறாரு. இப்போ பொய்யே பேசாதா, என்ன பொய் பேசுறேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நியாயமாயா? ஐயோ கடவுளை, திமுக காரர்கள் இப்படியேதான். ஆமா. இப்போ செங்கோட்டையன் ஒரு அனுமானத்தை சொல்றாரு, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, அது வந்துடும். எப்படி திமுக நீ என்னயா பண்ண, ஆட்சிக்கு ஏன் பாரு, ஐயோ பிஜேபி வந்துடும், ஐயோ ஏடிஎம்கே வந்துடும், ஒரு 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 பேய் ஓட்டத்தை காட்டுறாங்களோ அதே பேய் படத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் காட்டுறாங்க. ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க. அதற்கு ஏத்தார் போலதான் நிறைய பேர் இணைஞ்சதும் செஞ்சிருக்காங்க இல்லையா? எங்களை பொறுத்தவரைங்க நாங்க வலுவான கூட்டணி. இப்ப நீங்க கேட்கலாம், சரிங்க அப்ப உங்களோட முடிச்சு கொடுத்தா நீங்க மற்றவங்களை கூப்பிடுறீங்க. கூட்டணிக்கு வலு சேர்க்க தான் ஆளை கூப்பிடுறமே தவிர எங்க கூட்டணி வலுவிழந்த கூட்டணி நினைக்காதீங்க. நாங்களே இந்த தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கிறதுக்கு பிஜேபி, அதிமுக தயார் நிலையில் இருக்குது. அதற்கான கேண்டிடேட்ஸும் தயாராக இருக்காங்க, அதற்கான பிஎல்ஏவும் தயாராக இருக்காங்க. அதில் இவங்க இங்கே இருக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சி, இது ஈஸியாக நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய பணிகளை பற்றி நாங்கள் மக்களிடம் எடுத்து சொன்னாலே இவங்க கதையை பாதி முடிச்சிடலாம். அதனால் தேர்தல் இந்த முறை ரொம்ப எலுகுவாக இருக்கும், ரொம்ப ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ஈஸியாக போகும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஓட்டுக்கு 10,000 டார்கெட், பொங்கலுக்கு 3000 ப்ளஸ் ஓட்டுக்கு 10,000, ஆக ஒரு ஓட்டுக்கு 13,000 தராங்க. ஆனால் நீ 13,000 கொடுத்தாலும் சரி, 33,000 கொடுத்தாலும் சரி, நீ வீதிக்கு வர்றது உறுதி. ஏன்னா 4 வருஷமாக நாங்கள் வீதியில் நிற்கிறோம் அப்படின்றது சொல்லி, தாவேகாங்கிறது புதிய குழந்தை, புதிய கட்சி, ஒரு புதுமை. நான் ஒரு நடிகன், அதை தாண்டி இந்த கட்சியில் ஒரு விஷயமும் இல்லை, ஒரு ஃபேக்டோரியல் பாலிசிஸ் இல்லை, மக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இல்லை. நீ மக்கள் சார்ந்த திட்டங்களுக்காகவோ இல்லை மக்கள் சார்ந்த விஷயங்களை பற்றியோ நீ எதுவுமே அட்ரஸ் பண்ணது கிடையாது. அட்ரஸ் பண்ணாத இவர்கள் நாம் எப்படி திட்டிக்கிட்டு இருக்கோம்? தாவேகாவை இன்னைக்கு எதையுமே அட்ரஸ் பண்ண திமுக எப்படி ஓரக்கட்டணும்னு நினைக்கிறோம், ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். ஆக மக்கள் என்கிற வார்த்தையையும் மக்கள் சார்ந்த விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணாத இந்த திமுகவையும் வரக்கூடிய தாவேகாவையும், ஆட்சியில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் அட்ரஸ் பண்ண மாட்டான் எந்த இஷ்யூவையும். ஒருத்தர் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறான், அவனும் எதுவுமே அட்ரஸ் பண்ண மாட்டான். இவர்களை அட்ரஸ் இல்லாமல் அவர்கள் ஆக்குவது தான் என்டிஏ கூட்டணியுடைய ஒரே தார்மீக மந்திரம். அதற்கான வேலைகளை செய்வோம். விலாசமற்ற இவர்களுக்கு விலாசத்தை தர மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. பார்ப்போம். நாங்கள் என்டிஏ கூட்டணி மக்களிடையே செல்வாக்கு பெற்றுக்கொண்டே வருகிறோம். இது ஒரு சாமானியனுடைய ஒரு கஜானா, சாமானியனுடைய இடம். சாமானியர் வரக்கூடிய நேரத்தில்
சில சலனங்கள் இருப்பது சகஜம். ஆனால் இந்த சலனங்கள் ஒருபோதும் இவர்கள் சாதனைக்கு இடம் பெயர்க்காது. சாதனை ஓட்டத்தில், சரித்திர ஓட்டத்தில் என்டிஏ கூட்டணி நிச்சயம் தடம் பதிக்கும். இவங்க தடையுமே இல்லாமல் போவாங்க, தடம் தெரியாமல் காண போவாங்க. எங்க தலைவர் சொல்வாரு, ஆடி காத்துல அம்மியே பறக்கையில் இந்த குளவிகள்லாம் ஏமாத்துற மாதிரி இதெல்லாம் குளவி, இதெல்லாம் என்ன அத்தர என்ன ஆக போகுதுங்க. என்னமோ ஆத்துல தண்ணி போகையில அள்ளி குடிக்கிற டாக் மாதிரி. டாகு என்ன டாகு? நாங்க ஸ்ட்ரீட் டாக் ஆயிட்டோம், இவங்க ஹோம் டாக் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த நாய்களுக்கு, டாகுகளுக்கு கருத்தடைப்பு செய்யப்பட்டு இவர்கள் கூண்டில் அடைக்கப்படுவார்கள். டாகுக்கு இனி தமிழ்நாட்டில் வேலை இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.